ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் லவுடொலி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுளில் புதுசாக ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்கேன். இந்த அப்ளிகேஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நீங்கள் வீட்டில் வச்சுக்கக்கூடிய உங்களோட பழைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலாக மாற்றி வச்சுக்கலாம். இது நார்மல் மற்ற அப்ளிகேஷனை விட இது கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணி உங்களோட ஓல்டு ஃபோட்டோஸை சேவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபோட்டோ ஸ்கேன் அப்படின்ற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோ ஸ்கேன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே அது எப்படி பண்ணுறன்றத சின்ன டியூட்டோரியல் அவங்களே நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி பண்ணோன்ட்டு. முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஸ்கேனிங் வரும். அதை கிளிக் பண்ணோடனே உங்களோட கேமரா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனோடனே உங்களோட பழைய ஃபோட்டோவை நீங்கள் நார்மல் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கும். எடுத்த உடனே அதில் 4 டாட்ஸ் வரும். அந்த 4 டாட்ஸில் இந்த ஒரு சர்க்கிளை கொண்டு போயிட்டு சென்டர் பண்ணிங்கன்னா அதுவே நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுக்கும். இது மாதிரி 4 ஃபோட்டோ எடுக்கும் உங்களுக்கு. அதுவே கர்சரை மூவ் பண்ண சொல்லி உங்களுக்கு டைரெக்ஷன் காட்டும். அது காட்டுற டைரெக்ஷன் படி நீங்கள் மூவ் பண்ணி 4 ஃபோட்டோவையும் எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளாஷ் வரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் ஃபோட்டோ ஓகேவாக வந்துடும் உங்களுக்கு பார்க்கும்போது. உங்களோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஓகே ஆனவுடனே அதில் டிஸ்பிளேல வரும். அதில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே அட்ஜஸ்ட் கார்னர் அப்படின்னு இருக்கும். உங்கள் ஃபோட்டோ சரியான கார்னர் அட்ஜஸ்ட் ஆகாமல் இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கார்னரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 4 கார்னர்லையுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ டிஸ்டன்ஸில் வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். பண்ணி முடித்தோடனே கீழே டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டன் ஆயிரும். நீங்கள் இதை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா கூட அந்த ஃபோட்டோ அவ்வளோ கிளியராக இருக்குது. உங்களோட பழைய ஃபோட்டோ மாதிரியே இல்லை. நான் இது மாதிரி 3 ஃபோட்டோ எடுத்தேன். 3 ஃபோட்டோவுமே ரொம்ப கிளியராக இருந்தது. நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உங்களோட கேலரியில் சேவ் பண்ணால் சேவ் ஆல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட இருக்க எல்லா ஃபோட்டோஸையும் நீங்கள் உங்களோட மொபைல் கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ.